Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim. Qala ta'ala: "Wa mathalul ladzina yunfiquna amwalahum ibtigha'a mardatillahi wa tathbitan min anfusihim kamathali jannatin bi rabwatin asabaha wabilun fa'atat uklaha ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير." சூரா பக்ராவுடைய 265வது ஆயத். இதுக்கு முன்னாடி ஆயத்துக்களையும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வருகிறான். அதனுடைய தொடரில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹுடைய வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், யார் தங்களுடைய பொருள்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி வத்தஸ்பீத மின் அன்ஃபுஸிஹிம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய புறத்திலிருந்து உறுதிப்பாட்டோட இதுக்குள்ள நன்மையை பூர்த்தியாக அல்லாஹ் தஆலா தருவான் என்ற நம்பிக்கையோட நன்மை ஆதரவு வைத்து யார் செலவழிக்கின்றார்களோ அதுக்கு உதாரணம் எவ்வாறு என்று சொன்னால், கமஸலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின், ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை போன்றது. அஸ்வாபஹா வாபிலுன், அதுக்கு பெரிய ஒரு அடைமலை, அதை தேவையான அளவு பெரிய மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஃபஆத்தத் உக்குலஹா ضعفين, அதனுடைய வருமானத்தை விளைச்சலை அது 2 மடங்காக ஏனைய தோட்டங்களை விட 2 மடங்காக கொடுக்கின்றது. ஃபஇல்லம் யுஸ்புஹா வாபிலும் ஃபத்தல், அந்த தோட்டம் எப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய அடைமழை பெய்யாட்டியும் பரவாயில்லை, சிறிய தூறலான மழை பொழிந்தாலும் போதும், அது 2 மடங்கு வருமானத்தை கொடுக்கும். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டிருக்கின்றான். இதில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல காரியங்கள் செலவழிக்கக்கூடிய மூமின்களுக்கு உதாரணம் சொல்கின்றான். அவங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நன்மையை நாடி உறுதியோட பூர்த்தியான கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செலவழிக்கிறவனுக்கு உதாரணம். ஹதீஸில் கூட தஸ்பீத் மின் அன்ஃபுஸிஹிம், உள்ளத்துடைய ஆசையோடு என்பதற்கு பல மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக ரமலானுடைய பாடத்தில் கூட நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், மன் ஸாம ரமலான ஈமான வஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோட நம்பிக்கையோட வஹ்திசாபன் நன்மை நாடியவர்களாக நோன்பு பிடிப்பார்களோ குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும். அப்போ ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுறதோட நிச்சயமாக இதுக்குள்ள கூலி கிடைக்கும் என்ற ஆசையோட உறுதியான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அவ்வாறு செலவழிக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு அழகான ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் மழையாக பொழிகின்றது. அப்போ மழை பொழிகின்றது, அதனால் அது ஏனைய மக்களுக்கு வருமானம் கிடைக்கிறதை விட 2 மடங்கு கிடைக்கின்றது. அவ்வாறு அதுக்கு பெரிய மழையொன்று பெய்யாட்டியும் கூட பரவாயில்லை, ஒரு சின்ன தூறல் கூட அவள் இருந்தாலும் போதும், அது 2 மடங்கு விளைச்சலை கொடுக்கும். அவ்வாறு தான் ஒரு முஃமின் அவர் செய்யக்கூடிய அமல்கள், செலவழிக்கக்கூடிய செலவினங்கள், நல்ல காரியங்களில் அது ஒரு நாளும் வீணாகாது. மாறாக அல்லாஹு தஆலா அதை வளர்க்கின்றான், அதை வளர்த்து பல மடங்காக்கி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஒவ்வொருத்தரும் எந்த நியத்தோடு எந்த செயலோடு கொடுக்கின்றார், அதுக்குள்ள அவர் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்சது 2 மடங்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்திருக்கின்றது 700 மடங்கு வரை அல்லாஹு தஆலா கொடுப்பான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். எந்த ஒரு காரியமும் அல்லாஹுடைய பார்வை விட்டு நீங்கினதாக கிடையாது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அயவது அஹதுக்கும் அன் தகுன் லஹு ஜன்னத்து மின் நஹீலின் வ அனாபின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத் வ அஸாபஹுல் கிபர் வ லஹு ذُرِّيَّةٌ ضُعَفَاء. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், என்ன உங்கள் ஒருத்தர் இப்படி ஆசைப்படுகிறாரா, அவருக்கு ஒரு பேரிச்சம்பழம் திராட்சை மரங்கள் நிரம்பிய ஒரு பெரிய ஒரு தோட்டம் அவருக்கு இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அதுக்கு கீழால் ஆறுகள் வேறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அவருக்கு அந்த தோட்டத்திலிருந்து எல்லா விதமான பழங்கள் வேற வருமானங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அஸாபுல் கிபர், அவருக்கு வயோதிபம் வந்துட்டது. இவர் வாலிபத்தில் கஷ்டப்பட்டு பெரிய ஒரு தோட்டத்தை உருவாக்குறார்.
நிறைய பேரிச்சம்பழ மரங்கள் திராட்சை கொடிகள் நாட்டி இப்போ செழிப்பாக வளர்ந்து பழங்கள் குலுங்கி கொண்டிருக்குது, தொடர்ந்து பழங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியாக இருக்கும்போது அவருக்கு வயோதிபம் வந்துடுது. வலஹு துர்ரியத்தும் துஅஃபா, அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைகள், பலகீனமான சின்ன பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகள். இப்போ அவங்களுக்கே தன்னுடைய காரியங்கள் செய்து கொள்ள முடியாது, அவங்க இவருக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதில்லை. அப்படியே அந்த சின்ன குழந்தைகள். அசாபஹா அசாருன் ஃபீஹி நாருன், அப்போ இப்படி வயோதிபத்தை அடைந்திருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த தோட்டத்துக்கு ஒரு அனல் காற்று, நெருப்புள்ள ஒரு காற்று ஒன்று வந்து படுகிறது. அப்படின்னா ஒரு நெருப்பு காற்று அதை பிடிச்சு அந்த தோட்டத்தை அழித்திரு. ஃபஹ்தரகத், அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிறது. கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி லஅல்லக்கும் தத்தஃபக்கரூன், இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான், நீங்கள் சிந்திக்கவே என்பதற்காக வேண்டி. அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா உதாரணம் என்று சொல்லுகின்றான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஆயத்தில் விரிவுரையில் ஒரு ஹதீஸ் எழுதுகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த ஆயத்து சம்பந்தம் உங்களுடைய கருத்தை என்னன்னு கேட்டாங்க. இப்போ மேலே சொன்ன ஆயத்தை, உங்களுக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, பேரிச்சம்பழம் திராட்சை மரங்கள் நிரம்பிய தோட்டம். அந்த தோட்டம் இப்படி இருக்கும்பொழுது வயோதிபத்தை அடையுது, அவர் எரிஞ்சு போகுது. இந்த ஆயத்து சம்பந்தம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ அவங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிந்தவன், அதிகமாக அல்லாஹுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகாலிப உமர் இதை கேட்டு கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, கூலு நாலம் அவுலா நாலம், எங்களுக்கு தெரியுமலை தெரியான்னு சொல்லுங்க, அல்லாஹ் ஆலம்னு சொல்லி கொண்டு கையை விரிக்க பார்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாங்க. அவன் சொன்னால் ஃபி நஃப்ஸி மின்ஹா ஷைஉன் யா அமீரல் முஃமினீன், இந்த ஆயத்து சம்பந்தம் என்னோட உள்ளத்தில் சில விளக்கங்கள் இருக்குது என்று சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்னு அஹி குல் வலா துஹக்கிர் நஃப்ஸக், நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நீங்கள் தாழ்மையாக கருத வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள், பெரியாக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது, மனிதனுடைய செயலுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதரத் உமர் கேட்டால் என்ன செயலை பற்றி சொன்னாங்க. ஒரு மனிதர், அவர் செல்வந்தராக இருக்கிறார், அல்லாஹுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார், அதுக்கு பிறகு நல்லா அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கொஞ்சம் காலத்தில் பிற்காலத்தில் ஷைத்தான் அவரிடத்தில் வருகிறான், வந்து அவனுக்கு தூண்டி நேரான பாதை விட்டு அவன் திருப்பிடுகிறான். இப்போ பாவமான காரியங்களை அவர் செய்ய தொடங்குகிறார், செஞ்சு அப்படியே பாவத்தில் மூழ்கிடுகிறார், அப்படியே அவர் மௌத்தாகிறார். அதான் இந்த ஹதீஸில் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன தஃப்சீர் விளக்கம் போதுமானது. இந்த ஆயத்தில் அதான் நாடப்பட்டிருக்கின்றது. ஒரு அடியான் அவர் ஆரம்ப காலங்கள் நல்லமல் செய்கிறார். இப்போ நிறைய மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி இருந்தோம், இவ்வளோ தொழுதோம், இவ்வளோ நோன்பு பிடிச்சோம், அதெல்லாம் நோக்கம், கடைசிக்கும் அப்படி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நல்லா இருந்தார், பிறகு அவருடைய செயல்கள் மாறிவிட்டது, இப்போ நன்மைக்கு பல பாவங்களை செய்ய தொடங்கிட்டார் என்று சொன்னால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அவருடைய ரெண்டாவது செஞ்ச அமல்கள், செஞ்ச பாவங்களின் காரணமாக முந்தி செஞ்ச நல்ல அமல்களும் வீணாகி போயிடும். அப்போ ஆரம்பத்தில் இருந்த அமல்கள் அவருக்கு இப்போவும் தேவை இருக்குது, அதன் பக்கம் தேவையாகிறார், ஆனால் அவர் அதை செய்யாமல் இருக்கின்றார். அதுக்குள்ள உதாரணம் தான் இது. அப்போ மனிதனுக்கு கடைசி நேரத்திலையும் அமல் தேவை, வயோதிபமான காலத்தில் அமல் தேவை. அதுக்காண்டி ஆரம்பத்தில் செஞ்ச அளவுக்கு இல்லாட்டியும் கூட அவர் செய்வார் என்றால் பழைய கூலிகள் அவருக்கு கிடைச்சி கொண்டு இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை விட்டும் வேறு நிலைமைக்கு மாறிட்டார் என்றால் அவருக்கு எந்த கூலியும் கிடையாது. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு இதுக்கு இதே விளக்கம் இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவன் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா குல்லு அம்சாலிஹி ஹசனுன், அல்லாஹு சொன்ன அனைத்து உதாரணங்களும் அழகான உதாரணங்கள் தான். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே என்ன உதாரணம் சொல்கிறான், ஒரு தோட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேரிச்சம்பழம் திராட்சை பழமுள்ள தோட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, விதவிதமான முறையில் வருவாய் வந்து கொண்டு இருக்கின்றது. இதே மாதிரி அவருடைய வாலிபத்தில் நல்ல அமல் செஞ்சு கொண்டே இருக்கின்றாரு. அதுக்கு பிறகு வயோதிபம் வருது. இப்போ அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ அவருடைய தோட்டத்துக்கு ஒரு அனல் காற்று வீசி அது எல்லாத்தையும் எரிச்சிடுது. இப்போ இந்த நேரத்தில் இவர் வயோதிபனாக இருக்கிறதுனால இவர் திரும்ப
அதை மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கு அவருக்கு உடம்புல சக்தி இல்லை, இறந்ததையும் இழந்துடுறார். வாலிபத்தில் செஞ்சார், முயற்சி செஞ்சு ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கிட்டாரு. இப்போ எரிஞ்சதுக்கு பிறகு அது மாதிரி ஒரு தோட்டத்தை அவருக்கு உருவாக்க முடியலை. அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகள், இவங்களால் இவருக்கு எந்த லாபமாக கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைகள் என்று சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் காஃபிர், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், கியாமத்துடைய நாளையில் அவன் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இருக்காது, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எந்த வழியும் இருக்காது. செஞ்ச செயல்கள், கூட்டாளிமார் எல்லாம் அவனை விட்டு போயிடுவாங்க, எதுவும் அவனுக்கு உதவி செய்யாது. அதே நேரத்தில் அவனை பாதுகாக்கக்கூடிய சக்தி அவன்கிட்டையும் இல்லை. எப்படி ஒரு தோட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லையோ அதே மாதிரி தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கும் இல்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே நல்ல அமல்கள் செஞ்சு அனுப்பி இவனுக்கு உதவியாக வார மாதிரி எதையும் அவன் செய்யலை என்பதனால அங்கேயும் அவனுக்கு எந்த உதவிகளும் கிடையாது. எப்படி அந்த பிள்ளைகள் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்களோ, அவங்களே சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால, இதே மாதிரி இவனும் மறுமையில் அவனுக்கு மிகப்பெரிய தேவை ஏற்படும் நேரத்தில் அவன் தனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹதீஸில் கூட வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க துஆ செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உம்ரி. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையுடைய காலத்தில், என்னுடைய வயோதிபத்தில், என்னுடைய ஆயுள் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு அளிக்கக்கூடிய ரிஸ்கில் விசாலமான ரிஸ்க்கு அந்த நேரம் தருவாயாக. அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு சம்பாதிக்க கஷ்டமான நேரம், உழைக்க கஷ்டமான நேரம், அந்த நேரத்தில் எனக்கு தரக்கூடிய ரிஸ்கில் விசாலமான ரிஸ்க்கு அப்படின்னா இப்பத்தாரத்தை விட கூடுதலாக தேவையான அளவு வயோதிபத்தில் தருவாயாக என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சுருக்கிறாங்க. அதனால் மனிதனுக்கு தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில், உலகத்திலையும் தேவை ஏற்படும் பொழுது எப்படி எனக்கு அந்த தோட்டம் அழிஞ்சத்தினால உதவி பெற முடியாமல் போச்சோ, இதே மாதிரி மறுமையிலையும் அவனுடைய அமல்கள் வீணாகிடும். அவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க குடும்பத்தினரோ நண்பர்களோ யாரும் இருக்க மாட்டார்கள். இது பாவிகளுக்கு. எனவே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி லஅல்லக்கும் ததஃபக்கரூன். இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆயாத்துக்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும், இந்த உதாரணங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை விளங்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் இந்த உதாரணங்கள் சொல்லியிருக்கிறானோ அதுக்கு இதை பயன்படுத்தி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை சொல்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறு பகுதியில் சொல்லும் பொழுது, பத்தில்கல் அம்சால் துரிபஹா லின்னாஸி வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். இது மாதிரி உதாரணங்கள் இருக்குதே, இதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம், ஆனால் இதை விளங்கக்கூடியவர்கள், ஆலிம்கள், அறிந்தவர்கள், அறிவாளிகள் தான் இதை விளங்கிக் கொள்வார்கள். அதனால் முந்தி தஃப்சீரில் வந்திருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி, ஒரு இறைநேசர் பெரிய ஆலிம், அவங்க குர்ஆனுடைய உதாரணங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு உதாரணமாக இருக்கும் ஆரம்பத்தில் விலங்கல்னு சொன்னால் அழத் தொடங்கிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். இந்த உதாரணங்களை விளங்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் மார்க்க அறிவுள்ளவர்கள், அல்லாஹின் புறத்திலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த உதாரணங்களை விளங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு இது விளங்காமல் இருக்குது, நான் அறிவாளி அல்லவோ தெரியா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நாளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை விளங்கி படிப்பினை பெற்று மறுமைக்கு அமல் செய்யக்கூடிய நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இஸ்திகாமத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க